ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா, ரொம்ப நாள் கழிச்சு புளி சாப்பாடு செஞ்சேன். புளி சாப்பாடு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து செஞ்சு வீடியோ போட்டதுனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா புளி நிறைய சேர்த்தக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி. அடிக்கடினா ஒரு வாரத்தில் 2 டைம் போட்டுருவேன் வீடியோ போட்டுருந்தேன். ஆமாம், நானும் நீங்களாம் குழந்தைய இருக்கையில் இது அதிகமாக செஞ்சுட்ருக்கேன். துவரம்பருப்புள்ள கலந்து செஞ்சால் நல்லா இருக்குதுங்க நண்பர்களே, அதனால் நானும் செஞ்சது. நைட்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அதனால டக்குன்னு வேலையை முடிஞ்சிருதா, ஈஸியாக இருக்குதா. தக்காளி சாப்பாடு கூட தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு வேலை அது வந்துங்க புளிக்குழம்பு ஆட்ட பண்ணிங்க. இப்போ சோத்தை போட்டு நல்லெண்ணெய் தடவி ஆற வச்சு அது செய்கிறது, அது வேறு கிளறது புளியோதரைங்க. இது சும்மா அப்படியே அரிசியும் பருப்பு மாதிரியே தாளிச்சு விட்டு புளி அரிசியெல்லாம் உள்ளே போட்டு புளி எவ்வளவு அளவாக போட்டுக்கணும். புளிப்பை போடுறதுக்கு வந்து மிளகாய் மட்டுங்க, அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், பருப்பு துவரம்பருப்பு கலந்து போட்டுக்கிறதுங்க. அதனால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அதனால் போடுறதுக்குள்ளே வேண்டாம். ஏன் சாமி தங்கம், சோறு திங்காது நைட்டில் தூங்கக்கூடாது வேண்டாங்கிற. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். ஆமாங்க நண்பர்களே, இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் செய்வாங்க நினைக்கிறேன். ஏன்னா கெடவும் கெடாதுங்க. அடுத்த நாள் இருந்தாலும் சும்மா அரிசி பருப்பு செஞ்சோம்னா அது ஒரு மாதிரி வேத்து போகு, அது சாப்பிட முடியாமல் போயிடும் அடுத்த நாள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சாப்பாடு நாங்கள் விரும்பி எதைத்தான் செய்வோம். இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது, புளிப்பும் கரெக்டாக இருக்குது. ஒரு வேளைக்கு நீட்டாக சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஆமாங்க நண்பர்களே, நைட்டில் அப்புறம் என்ன செய்கிறது, மழை மேலே நசன்னு அது நல்லா பெய்யவும் இல்லை. சில இடங்கள்லாம் நிறைய பேஞ்சிருக்குதாம்மா. நம்ம ஊரில் வந்து ஆடு மாடுகள் மேற்கலாம் சட சடன்னு வந்துட்டுங்க. நல்ல மழையாமா? ஆமாங்க, நாங்கள் ஆடு மாடுகள் மாதிரி வீட்டுக்கு பிடிச்சிட்டு ஓடியாந்துங்க உள்ளே கட்டிட்டுங்க. அப்புறம் மறுபடியும் கட்டணுன்னா சடனாக நிற்கிதுங்க. மறுபடியும் பிடிச்சிட்டு ஓடிங்க மேய்ச்சி நான் வரையில். அதனால் சரி நைட் டைமில் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. கை கழுவிட்டு போடாதாங்க. சரிங்க நண்பர்களே, இதுதான் எங்கள் வீட்டு சமையல் நைட்டு. உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். மழையிலலாம் நனையாமல் பார்த்துக்கோங்க. நான் மழையில் நனைஞ்சு ஒரு மாதிரி கரகரன்னு இருமல் வந்துட்டே இருக்குது. பரவுதுங்களாமா, மாஸ்க் போட்டு. அப்பா ஆமாங்க நண்பர்களே, பத்திரமா இருங்க, சேஃப்டியாக இருங்க. யாருக்கும் வராது, சேஃப்டியாக இருந்துங்க. ஏன்னா பட்டிக்காட்டில் இருந்தாலும் கையெல்லாம் நல்லா சானிடைசர் போட்டு கழுவிக்குங்க, குளிச்சுக்குங்க டெய்லியும் வெளியில் போயிட்டு வந்தாலும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.